ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeyreskitchen. சாட்டர்டே மார்னிங்லேருந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீக்கெண்ட் vlog வந்து ஷாப்பிங், அவுட்டிங், குக்கிங் ரெசிபின்ஸ் எதுவும் இருக்காது. ரொம்பவே சிம்பிளான vlog தான் இது. ஜஸ்ட் 2 days வந்து நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறது மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த vlog பிடிக்கும்னு நினைக்கிறேன். பால்கனியில் இருக்க செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு காஞ்ச இலை ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் பறித்து போட்டு கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு போனேன். எப்பயும் போல் வேலையை பால் காய்ச்சிட்டேன். ப்ளஸ் நைட்டு வந்து கழுவி வச்ச பாத்திரம் எல்லாம் எடுத்து அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த வெசல்ஸ் ட்ரே வந்து காலியாக இருந்தாலே நமக்கு வந்து பாதி வேலை இல்லாத மாதிரி இருக்கும். சாட்டர்டே தானேன்ட்டு எல்லா வேலையுமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பால் காய்ச்சதும் ஃபஸ்ட்டு ஒரு கப் காஃபி குடிச்சு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் கடலைக்கறியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து குக்கரில் சேர்த்து வேக வைக்க வச்சுட்டேன். இந்த கடலைக்கறி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். பசங்க ஆப்பத்துக்கு தேங்காய் பால்னால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். நான் எப்பயுமே தேங்காயோடைய ஏலக்காயும் சேர்த்து போட்டு அரைச்சிருவேன். ஸோ வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படாமல் இருக்கும். ஸோ பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி சாட்டர்டேங்கிறனால ரேணுக்கு வந்து எப்பயுமே ஹெட் மசாஜ் கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி தேங்காய் பால் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பால் எடுத்ததுமே அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ஏலக்காய் ஆட் பண்ணாமல் எடுத்து வைக்கணும்னு யோசித்தேன். ஆனால் பழக்க தோசையில் மறந்து போய் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு 2வது பாலும் சேர்த்து ஊற்றி கொஞ்சம் வெல்லம் போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சிட்டேன். ஆப்ப மாவுக்கு வந்து 1 கப் பச்சரிசி, 1 கப் இட்லி அரிசி, 2 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து போட்டு தான் நான் எப்பயுமே அரைப்பேன். வீக் டேஸில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்பயுமே கொஞ்சம் அவசரமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இட்லி, தோசை, உப்புமா, கிச்சடி இப்படி தான் இருக்கும். ஸோ வீக்கெண்ட் மார்னிங் வந்து இது மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது தான். ஆப்பத்தோட தேங்காய் பாலும் கடலைக்கறியும். பசங்களுக்கு தேங்காய் பால் எவ்வளோ இனிப்பாக இருந்தாலும் அதில் வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக இருக்கிறது எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனாலேயே நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெல்லம் சேர்த்து போட்டு தான் வச்சுருப்பேன். குக் வித் கோமாளி எஃபெக்டில் ஆளாளுக்கு வந்து ஸ்டார் ஆப்பம் வேணும், ஃப்ளவர் ஆப்பம் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாராக ஃப்ளவரான்னு தெரியல, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருந்தது ஷேப்பு. உங்களுக்கு இது வந்து எந்த ஷேப்பில் தெரியுது அப்படி சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு எனக்கும் வந்து 2 ஆப்பம் ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். சாட்டர்டேனாலே எப்பயுமே வந்து இட்லி மாவு ரெடி பண்ணுற வேலை இருக்கும். நேற்று நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து போட்டு கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டுட்டேன். நான் சாப்பிட்டு வரதுக்குள்ளே அதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ மாவு எடுத்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியும் கோதுமையும் காய வைக்க வேண்டிய வேலை இருந்தது. இது வந்து ஃப்ரைடேவே காய வச்சுருந்தேன். பட் மழை வந்துருச்சுன்ட்டு பாதியிலே கீழே கொண்டு போயிட்டேன். ஸோ இன்றைக்கி காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மேலே எடுத்துகிட்டு வந்தேன். 2யுமே காய போட்டேன். ஆனாலும் வந்து ஒரு பக்கம் க்ளவுடியாக தான் இருக்குது, திரும்ப மழை வர மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது. ஸோ இன்றைக்கும் வந்து நம்ப முடியாது, காயிற வரைக்கும் காயட்டுன்னு போட்டுட்டேன். ரேணு வந்து என்ன மைண்ட் செட்டில் இருந்தானே தெரியல. இன்றைக்கி தலைக்கு குளிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டா. நானும் வந்து சரி க்ளவுடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபுல்லாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. நான் வீட்டில் கொஞ்சம் கருப்பு உளுந்து இருந்துச்சு, அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அரிசியும் கோதுமையும் வந்து ரைஸ் மில்லில் அரைக்கும்போது இதுவும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி அது மாதிரி வந்து இந்த கருப்பு உளுந்தில் செய்வேன். ஸோ அதுக்காக ஒரு 1 கிலோ பக்கமாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆஃப்டர்நூன் மேலே தான் ரேணு வந்து ட்ராயிங் கிளாஸ் கிளம்புனா.
ஆக்சுவலாக இவ போட்டிருக்க இந்த ஃப்ராக் வந்து நான் லிட்டில் ஏஞ்சல் க்ளோசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்தால் வாங்கியிருந்தேன். 500 ருபீஸ் சம்திங் சொல்லிவிட்டு ஒரு 2 இயர்ஸ் பேக்குமே அவங்கக்கிட்ட வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஃபிட்டு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் அவங்கக்கிட்ட. மெட்டீரியலும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இது ரெண்டுமே வந்து கேஷுவல் வியர்ஸ் மாதிரி தான். டிசைன் வந்து நல்லா வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஈவினிங்லேருந்து தான் திரும்ப வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு வந்து கடல மிட்டாயும் காராச்சேவும் ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது. ஆக்சுவலாக எங்கள் ஊர் சைடு வந்து இந்த காராச்சேவும் கடல மிட்டாயும் தான் ஃபேமஸ். ஸோ பசங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு டீ போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து டீ தூள் இல்லை. ஸோ அதை வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ போட்டேன். இப்போ வந்து ஈவினிங் டைமு பசங்களுக்கு டீயாகவே கொடுத்துட்றது. ஸோ எல்லோரும் டீ குடிச்சிட்டு மேலே டெரஸ் கார்டனுக்கு வந்தோம். கொஞ்சம் காயெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பறிச்சுட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது. இலையாக விழுந்ததெல்லாம் அங்கங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் வந்து முன்னாடியே ஒரு vlogல சொல்லியிருப்பேன், நான் வந்து டெரஸ் கார்டனில் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன். எந்த செடியெல்லாம் ஈஸியாக வருமோ அதெல்லாம் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக டெரஸ் கார்டனுக்கு வந்து நான் கிச்சன் வேஸ்ட்டு தான் நிறையா கொடுப்பேன். இந்த தக்காளி செடியெல்லாம் ஆல்ரெடி ஒரு டைம் காய் வந்துருச்சு. கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ திரும்ப வந்து பூ வச்சு காய் வந்துட்டுருக்கு. இந்த பச்சைப்பயிறு செடி வந்து தன்னால் வந்தது, காய் வச்சுருக்கு. கொஞ்சம் காய் வந்து காயவும் செஞ்சுருக்கு, ஏன்னு தெரியல. இந்த க்ரோ பேக்கில் ஆல்ரெடி இருந்த செடி வந்து காஞ்சிருச்சு. என்கிட்ட கத்திரிக்காய் நாற்று இருந்தது. சரி அதை நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு வச்சிட்ருக்கேன். நாற்று வந்து எப்போயுமே தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் அது மாதிரி இது வந்து ஒரு சின்ன தொட்டியில் போட்டு வச்சுருப்பேன். இது மாதிரி ஏதாவது க்ரோ பேக்கில் வந்து செடிங்க காஞ்சிருச்சு அப்படின்னாக்கா உடனே அதை மாற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு. ரேணு வந்து நான் தான் காய் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. இன்றைக்கி நிறைய ஹார்வெஸ்டிங்கும் கிடையாது. கொஞ்சமாக வெண்டைக்காய், கொஞ்சம் பச்சை மிளகாய், 2-3 அவரைக்காய் மட்டும் இருந்துச்சு, அவ்வளோதான். தக்காளியெல்லாம் வந்து ஒரு செடியில் லாஸ்ட் ஹார்வெஸ்டிங் இது. ஸோ 2-3 வந்து சின்னதாக இருந்துச்சு. இதுதான் வந்து இன்றைக்கான ஹார்வெஸ்டிங். ஸோ காயெல்லாம் வந்து பறித்து எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து தண்ணி ஊற்றுற வேலையும் இல்லை. 2 நாளாக கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, அதனால் தண்ணியும் ஊற்றலை. நான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்து இந்த பையில் போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 6:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் vlog எடுக்கவே இல்லை. நைட்டு டிஃபனும் சிம்பிளாக இட்லியும் சட்னியும் மட்டும் பண்ணிட்டோம். நைட்டு வந்து ஒரு 10 o'clock மேலே பசங்கள்லாம் படுத்ததுக்கப்புறம் எனக்கு கிச்சனில் வந்து சின்ன சின்ன பூச்சிங்களாம் கொஞ்சம் நிறைய வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக இந்த மருந்து வந்து என் ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இது உள்ளே வந்து இது மாதிரி தான் இருந்துச்சு. சின்னதாக ஒரு பெரிய ரவை சைஸில் இருந்தது. ஸோ கிச்சன் கபோர்டு ஓரமாக இது ஃபுல்லாக இது மாதிரி போட்டு விட்டு நைட்டு படுத்துட்டோம். கவுண்டர் டாப் மேலேயும் அங்கங்கே போட்டு விட்டுருந்தேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், சண்டே மார்னிங் நைட்டு நம்ம போட்டு விட்டதில் வந்து இந்த பூச்சிங்க இறந்துருக்கு பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கும் அந்த பூச்சி. இது வந்து காக்ரோச்சும் இல்லை, இதுக்கு மேலே இது பெருசாகவும் ஆக மாட்டேங்குது. என்ன பூச்சின்னே தெரியல, ஆனால் வந்து நிறையா வந்திருக்கு. டே டைமில் வந்து இது வெளியில் தெரியாது, ஆனால் நைட்டு நம்ம மிட் நைட்டு கொஞ்சம் ஏர்லி மார்னிங்லாம் கிச்சனுக்குள்ளே போனோன்னா நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மருந்து போட்டிருந்தேன். இது எதனால் வருதுன்னே தெரியல. ரொம்ப ஆர்கனைஸ்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நான் வந்து கிச்சன் நீட்டாக தான் வச்சுருப்பேன். ஆனாலும் இந்த பூச்சிங்க எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. ஸோ இது ஃபுல்லாக கூட்டி எடுத்துகிட்டு கவுண்டர் டாப்பு கீழே எல்லாமே ஃபுல்லாக துடைச்சி எடுத்துட்டேன். இதை க்ளீன் பண்ணணுங்கிறதுக்காகவே சண்டே அதுவுமா மார்னிங் 6:30க்கு எழுந்திரிச்சேன். ஸோ பசங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணால் தான் உண்டு அப்படின்ட்டு. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கும்போது 7:15 மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பால் காய்ச்சி காஃபியை போட்டேன் நான். இது வந்து நேற்று ரேணுக்கு எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால். நேற்று வந்து அவள் தலை குளிக்க மாட்டேன் அப்படின்ட்டா. ஸோ இன்றைக்கி குளிப்பாட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு காலையில் எடுத்து வெளில வச்சுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் சில்னஸ் போகும் அப்படின்ட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூண்டு சட்னி செய்யலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருந்தேன்.
எல்லாருமே எழுந்திரிக்க லேட் ஆகும். 7:30 தான் ஆகுது. கண்டிப்பாக யாரும் இப்போ எழுந்திரிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எழுந்திரிக்க டைமுக்குள்ளே கண்டிப்பாக எனக்கு பசிச்சிரும் அப்படின்ட்டு காஃபியோட 2 பிரெட் ஸ்லைஸும் எடுத்துக்கிட்டு பால்கனிக்கு வந்துட்டேன். காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்து பூண்டெல்லாம் உரித்து முடிச்சிட்டேன். ஒரு 1 ஹவர் கிட்ட இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. டைம் வந்து 8:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் போய் பிரேக்ஃபாஸ்ட் செய்யவே ஆரம்பித்தேன். இந்த பூண்டு சட்னியோட ரெசிபி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச இட்லியில் வந்து இந்த பூண்டு சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பழைய இட்லி மாவும் நேற்று செஞ்ச ஆப்பமாவும் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ இதை வந்து பணியாரமாக்கிடலாம் அப்படி டிசைட் பண்ணி எடுத்து வச்சேன். கார பணியாரத்துக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், வத்தல், கொஞ்சோண்டு ஜீரகம், கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இனிப்பு பணியாரத்துக்கு ஆல்ரெடி இருந்த ஆப்பமாவோடையே கொஞ்சம் வெல்லம் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். கடைசியாக இருக்க இட்லி மாவில் வந்து நான் எப்போயுமே இது மாதிரி கார பணியாரம் செய்வேன். இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். பஜ்ஜி, வடை அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆயிலாக இல்லாமல் இது மாதிரி ஆயில் கம்மியான ஐட்டம்ஸ் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இனிப்பு பணியாரம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நான் ஆப்பமாவுக்கு சொன்ன அதே ப்ரொப்போர்ஷனில் எடுத்துகிட்டு கொஞ்சம் மாவு வந்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ இன்னுமே நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது தான். இட்லி பூண்டு சட்னியோட கார பணியாரமும் இனிப்பு பணியாரமும். அவ்வளோதான். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.